நம்ம காரைக்கால் பீச் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் பேச போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் பீச் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் வரக்கூடிய ஒரு இடமாவும், பொழுதுபோக்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்குன்னு சொல்லிட்டு காரைக்கால் இருக்கக்கூடிய காரைக்கால் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு இடம், நல்ல ஒரு வைபா இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் நடக்குது, நிறைய மூவிஸ் கூட அந்த இடத்துல வச்சு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த நியூ இயர்லேருந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலா இருக்கும். நிறைய மக்கள் வந்து காரைக்கால் பீச்சுக்கு வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா வசதி படைத்தவர்கள், அதாவது பொருளாதாரம் அதிகமா இருக்கு, பொருளாதாரம் இல்லை, இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம மக்கள் எல்லாமே காரைக்கால் பீச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பீச்சை வந்து காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு வந்து உண்மையாவே வந்து நல்ல விதமா தான் வச்சிருக்கீங்க, நல்லா மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையா பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதே நேரத்துல இப்ப நம்ம ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுத்துச்சு பீச்சில் போய் குளிக்கிறதுனால. இப்போ நம்ம ஒரு போலீஸ் பூத் கூட நம்ம காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பாகவும் அமைச்சிருக்காங்க. உண்மையை பாராட்டக்கூடிய விஷயம். இன்னொரு கோரிக்கையா நாங்க வைக்கிறது என்ன அப்படின்னா, காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, காரைக்காலுக்கு வந்து போகக்கூடிய மக்களுக்கு வசதியா ஒரு பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுங்க. அது வந்து ஒரு லோக்கல் பஸ்ஸா இருக்கட்டும், ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒன்னோ இல்லை ஒரு 1 ஹவருக்கு ஒன்னா கூட இருக்கட்டும். அதாவது நம்ம காரைக்கால்ல இருந்து நாகப்பட்டினம் போகுதுன்னா ஒரு பஸ் உள்ள போயிட்டு வெளியில வர முடியும். அது மாதிரி நாகப்பட்டினத்துல இருந்து காரைக்காலுக்கு போகுதுன்னா ஒரு பஸ் வந்து மதவடி வழியா பீச்சுக்கு போயிட்டு திரும்பி எம்ஓச்சிக்கு வர மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணீங்கன்னா, காரைக்கால் பீச்சுக்கு போகக்கூடிய மக்களுக்கு, குறிப்பா பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். ஆகவே காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், அதே மாதிரி மாண்புமிகு அமைச்சர்களும், அதே மாதிரியே மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இந்த ஒரு கோரிக்கையை வந்து நீங்க வந்து முன்னெடுத்து எங்களுக்காக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வாயில கேட்டுப்போம். அதே நேரத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த ஒரு கோரிக்கையை வந்து வலியுறுத்தணும். குறிப்பா காரைக்கால் மாவட்ட போராளிகள் குழு, காரைக்காலில் இருக்கக்கூடிய மற்ற சமூகம் சார்ந்த சமுதாய நலன் சார்ந்த அமைப்புகள்லாம் இந்த ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து இந்த ஒரு உதவியை வந்து, இந்த ஒரு சேவையை வந்து அரசு செய்ய முன்னிறுத்தி கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வாயில கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.